ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேவின் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்லேயே நம்ம எப்படி மெனிக்யூர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், நல்லா க்ளென்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டர்ட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கு தேவையானது 2½ டீஸ்பூன் நமக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் டொமேட்டோ, மீடியம் சைஸ் டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வாட்டர், இந்த ஜூஸ் பத்தலைன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டர்ட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் டேனாக இருந்தாலும் நல்லா ரிமூவ் பண்ணும். அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நான் ஃபுல் ஹேண்டுமே அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு முட்டி வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். நல்லா ஃபுல் ஹேண்ட்லேயுமே நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்வர்ட் டைரெக்ஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். முட்டிக்கிட்டலாம் பிளாக்காக இருக்கும், கையில் விரலில் இருக்கிற முட்டிலாம் நமக்கு பிளாக்காக இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபுல் ஹேண்ட்லேயுமே ஸ்க்ரப் பண்ணிக்க, இன்க்ளூடிங் ஃபிங்கர் ஆல்சோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமே நமக்கு ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங்காக, நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங்காக இருக்கும். அதுக்கும் மேலே நம்ம என்ன போட போகிறோன்னா, மாஸ்க் போட போகிறோம். அது போட்டால் தான் இன்னுமே நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்க டெட் செல்ஸ் இன்னுமே நமக்கு க்ளீனாக ரெடி பண்ணி தரோம். அதுக்கு பேக்குக்கு நமக்கு தேவையானது வீட் ஃப்ளார் ரொம்பவே நம்மளோட ஸ்கின் டோனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வீட் ஃப்ளார். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளார் போடுறேன். நான் ஏன் அகைன் ரைஸ் ஃப்ளார் போடுறேன்னா, ரைஸ் ஃப்ளார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியண்ட் இன் டர்ட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதனால தான். அதுக்கப்புறம் தண்ணி, இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்களாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா தான் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணி, இதையும் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் எதுக்குன்னா, நம்மளோட ஸ்கின் டோனை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த பேக் எடுத்துக்கிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ. இதுவும் ஃபுல் ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்வர்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக், இந்த மெனிக்யூர் நம்ம வீக்லி ட்வைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் பேக் மட்டுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே அதுவுமே ஸ்கின் டோனை நல்லா ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே போதுமானது தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நமக்கு ஸ்கின்னில் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கொடுக்காது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபுல் ஹேண்டுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேன் காற்றுல காய விடாதீங்க. நார்மலாக இருக்குள்ள காற்று அந்த இதில் இது பண்ணுங்கள். ஃபேன் காற்றுல இது பண்ணால் பாதி இது சீக்கிரமாகவே காஞ்சிரும். கொஞ்சம் அவ்வளோவா ஸ்கின் பிரைட்னிங்காக இருக்காது.
வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேண்ட் இப்படி தான் இருக்குது. நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. முன்னாடி இருந்த என்னோடய ஹேண்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே ப்ரைட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வீக்லி வந்து ட்வைஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோன் இன்னுமே கொஞ்சம் லைட்டன் நல்லா வெள்ளையாகும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறத விட நமக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாய்ஸ்சரைசர். இது வந்து ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணாவே நம்ம வந்து ஸ்கின் டேன்லேருந்து நமக்கு வந்து பாதுகாப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெனிக்யூர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுங்க. மாய்ஸ்சரைசர் நம்ம எதுக்கு போனால் ஸ்கின் வந்து நம்ம எதாவது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடுறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.